நாட்டையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மாதம் ஆகிவிட்டது. நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மாதம் ஆகியும் அதிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத பேரழிவை சந்தித்த வயநாடு மாவட்டம் அந்த பேரிடர் தந்த வலிகளை சுமந்து கொண்டு காட்சியளிக்கிறது. உருண்டு வந்த ராட்சத பாறைகள் அந்த கோர தாண்டவத்தின் சாட்சியாக இருக்கின்றன. பெருக்கெடுத்து ஓடி எண்ணற்றவர்களை அடித்துச் சென்ற ஆறு இப்போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜூலை 30ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவு வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆறாத வடுவை ஏற்படுத்திவிட்டன. கண்மூடி திறப்பதற்குள் நிலச்சரிவு, பெருவெள்ளம் மற்றும் அதனோடு அடித்து வரப்பட்ட மரங்கள், பாறைகளுக்கு அடியில் ஏராளமான வீடுகள் புதைந்தன. 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 78 நபர்களை தேடும் பணிகள் இன்னும் தொடர்கின்றன. 183 வீடுகள் இருந்த இடம் தெரியாமலேயே போய்விட்டன. 145 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. 170 வீடுகள் பாதியளவு சேதமடைந்தன. 240 வீடுகள் குடியிருக்க தகுதியற்றவையாக மாறின. 340 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் முற்றிலுமாக அழிந்து போயின. கேரள அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 231 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 217 நபர்களின் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 42 நபர்களின் உடல்கள் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 822 குடும்பங்கள் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டன. நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மாதம் முடிந்துள்ள நிலையில் தற்போது முகாம்களில் யாரும் இல்லை. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் வாடகை வீடுகள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் குடியேறி இருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடிய விரைவில் மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரம் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதியில் கேரள அரசு நியமித்த வல்லுநர் குழுவினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நிலச்சரிவால் பாதிக்கப்படாமல் உள்ள வீடுகளில் மீண்டும் மக்கள் தங்க முடியுமா என ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு தரப்பு மக்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு நாங்கள் திரும்ப மாட்டோம் என உறுதியாக இருக்கும் நிலையில், மற்றொரு தரப்பினர் என்ன ஆனாலும் நிலச்சரிவில் சேதமடையாத தங்களது வீடுகளுக்கு மீண்டும் திரும்பி குடியேறுவோம் என கூறுகின்றனர். இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது வல்லுநர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில்தான் முடிவெடுக்கப்படும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.